வெகு காலத்துக்கு முன்னாடி மதுபுரிங்கிற நாட்டை மானசிம்மன்கிற மன்னன் ஆண்டு வந்தான். அவனுடைய ஆட்சி ஊழல் மிக்கதா இருந்துச்சு. அதனால திறமைசாலிகளுக்கு அரசாங்க பதவிகள் கிடைக்கல. மக்கள் செலுத்துற வரி பணம் அவங்களுக்கு பயன்படாம அதிகாரிகளுடைய சட்டை பைக்குள்ளேயே போச்சு. இதனால பொக்கிஷத்துல பணம் இல்லாது போகவே மன்னன் வரிகளை உயர்த்தினான். அதனால ஓரளவு நிலை திருந்தினாலும் மறுபடியும் பணத்தட்டுப்பாடு ஏற்பட மீண்டும் வரிகள் அதிகரிக்கப்பட்டுச்சு. அந்த நாட்டில் உள்ள தாராபுரிங்கிற ஊரில் அமுதன்கிற அறிஞன் இருந்தான். அவன் எந்த சிக்கலான பிரச்சனைக்கும் எளிதில் வழி கண்டு வந்தான். நாட்டில் பஞ்சம் தலை விரித்தாடி விலைவாசிகள் உயர்ந்து மக்கள் அவதிப்பட்டாங்க. மக்களால் வரி செலுத்த முடியல. நாளுக்கு நாள் நிலைமை மோசமாயிட்டே போச்சு. அதிகாரிகள் எதையும் கண்டுக்காம தாம் பணம் சம்பாதிப்பதிலேயே குறியா இருந்தாங்க. இதுக்கு ஒரு வழிக்கான அமுதன் தலைநகருக்கு போனான். மன்னனை காணணும்னா முதல்ல ரமணன்கிற அதிகாரியை சந்திச்சாகணும். அவனை பார்க்கவே அவனுடைய வீட்டு காவலாளிகள் 2 பேருக்கு 2 வராகன்கள் லஞ்சம் கொடுக்கணும். அமுதனும் அவங்களுக்கு லஞ்சம் கொடுத்து ரமணனை சந்திச்சான். அப்ப ரமணன் அமுதன் கிட்ட மன்னரிடம் உனக்கு என்ன வேலைன்னு கேட்டா. அமுதனும் மன்னரிடம் மக்கள் படும் துயரங்களை சொல்லி வரிகளை குறைக்கும்படி கேட்கப் போகிறேன்னு சொன்னான். அதுக்கு ரமணன், மன்னருக்கு நாட்டின் நிலைமை தெரியும், நீ ஒன்றும் எடுத்து கூற வேண்டாம், பொக்கிஷத்தில் பணம் இல்லை, அதனால் வரியை உயர்த்தித்தானே ஆக வேண்டும்னு கேட்டான். இதை கேட்ட அமுதன், பொக்கிஷம் காலினா அதை நிரப்ப மன்னன் வழி தேடணும், வரிகளை விதித்து நிரப்ப முடியாது, எனவே அதற்கான வழியை நான் மன்னரிடம் சொல்லப் போகிறேன்னு சொன்னான். அதுக்கு ரமணன், அந்த வழியை என்னிடம் சொல், நான் மன்னரிடம் தெரிவிக்கிறேன்னு சொன்னான். ஆனால் அமுதனோ, அதை நான் மன்னர்கிட்ட தான் சொல்லுவேன், வேற யாருக்கிட்டவுமே சொல்ல மாட்டேன்னு சொன்னான். அதை கேட்ட ரமணன், அப்படியா, மன்னரை காண வேண்டும் என்று தெருவில் திரிபவர்களெல்லாம் வந்தால் நான் உள்ளே விட்டு விடுவேனா என்ன? அவர்களை தடுத்து நிறுத்தவே நாங்கள் இருக்கிறோம். மன்னரை காண்பது அவ்வளவு எளிதல்ல, அதற்கு பல முறைகள் உள்ளன. அவற்றை கடைபிடித்தாலே நீ மன்னரை காண முடியும். நீ எனக்கு 100 வராகன்கள் கொடுத்தால் என் மேலதிகாரியை சந்திக்க அனுமதிக்கிறேன். அவருக்கு நீ 200 வராகன்கள் கொடுத்தால் அவர் உன்னை துணை மந்திரியிடம் அனுப்புவார். நீ துணை மந்திரிக்கு 500 வராகன்கள் கொடுத்தால் மந்திரியை காண முடியும். நீ மந்திரிக்கு 1000 வராகன் கொடுத்தால் மன்னரை காணலாம். இதுதான் எங்கள் மாமூல்னு சொன்னா சற்றும் கூச்சப்படாம. மன்னனை காண தன்னால முடியாதுன்னு முடிவு செஞ்சுட்டு அமுதன் தலைநகரிலிருந்து காட்டை நோக்கி போனான். நடுக்காட்டுல அவன் ஒரு முனிவரை சந்திச்சான். அவரும், நல்ல வேலை, யாராவது இங்கு வருவாங்களான்னு பார்த்துட்டு இருந்த, நீ வந்த. நான் இமயமலைக்கு போக போற, என்கிட்ட இருக்கிற மகிமை வாய்ந்த கல் மோதிரத்தை உங்ககிட்ட ஒப்படைக்கிறேன்னு சொல்லி ஒரு மோதிரத்தை அவன்கிட்ட கொடுத்தாரு. அது ஒரு வைர மோதிரம். அதுக்கு முன்னாடி அநியாயக்காரன் எவனாவது வந்தா மோதிரக்கல் நீல நிறமா மாறும். மோதிரத்தை அணிஞ்சவன் பஞ்சாட்சரம் மந்திரம் ஜபிச்சா அவன் விரும்புறது நடக்கும். இந்த சக்திகளை முனிவர் மூலமா அமுதன் தெரிஞ்சுக்கிட்டான். மோதிரத்தை அணிஞ்சிட்டு அமுதன் முதல்ல தன்னுடைய ஊரான தாராபுரிக்கு போனான். அங்குள்ள தன்னுடைய நண்பர்களை அழைச்சிட்டு தலைநகரில் அந்த மோதிரத்துடைய சக்தியால் ஒரு பணக்காரனுடைய வீட்டில் தங்கினான். அமுதன் தலைநகருடைய வீதிகளில் தெரிஞ்சு யார் யார் அநியாயக்காரர்கள்னு விசாரித்து தெரிஞ்சிட்டான். அப்படிப்பட்டவங்க 100 கணக்கில் இருக்கிறத பார்த்து அவனுடைய மனம் மிகவும் வருத்தமடைஞ்சுது. முதல்ல அமுதன் அந்த ஊருடைய மிகப்பெரிய வியாபாரியுடைய வீட்டை அடைஞ்சான். அவன் அந்த வியாபாரிக்கு முன்னாடி போய் நின்னதுமே அவனுடைய மோதிரக்கல் நீல நிறமாக மாறிச்சு. அப்போ அவன் அந்த வியாபாரிக்கிட்ட, நீ அநியாய வழியில் பணம் சம்பாதிக்கிற, அதுக்கு தண்டனையா நீ ஒவ்வொரு மாதமும் எனக்கு 10,000 வராகன்கள் கொடுத்து வரணும்னு சொன்னான். வியாபாரியோ, நீ யாரு, நான் ஒன்றும் பணம் கொடுக்க முடியாது, உன்னால் முடிஞ்சதை செஞ்சுக்கோன்னு கத்துனான். மறு வினாடியே அமுதன், உன்னுடைய கைகால்கள் செயலற்று போகட்டும்னு சொல்லி பஞ்சாட்சர மந்திரத்தை உச்சரிச்சா. அவ்வளவுதான், அந்த வியாபாரியுடைய கை கால் நரம்புகள் இழுக்க அவன் பொத்துன்னு கீழே விழுந்தான். அவன் அமுதனுக்கு பணம் கொடுத்ததுக்கு அப்புறமே முன்போல ஆனான். இப்படியே அமுதன் பல அநியாயக்காரர்கள் கிட்ட இருந்து பணம் பெற்றான். இவ்வாறு பெற்ற பணத்துல தான் அவன் ஒரு தங்க மாளிகையை வாங்கிட்டு ஏழை எளியவர்களுக்கு பணம் கொடுத்துட்டு வந்தான். இந்த செய்தி எல்லா பக்கமும் பரவுச்சு. அதனால அவனுடைய வீட்டுக்கு முன்னாடி எப்பவுமே கூட்டம் இருந்துச்சு. அவனும் சளைக்காம அவங்களுக்கு தான் பெற்று வரும் பணத்தை கொடுத்து வந்தான். சில பணக்காரர்கள் மன்னன் கிட்ட போய் அமுதன் தங்களை பயமுறுத்தி பணம் பறிக்க முயல்கிறான்னு புகார் செஞ்சாங்க. அமுதனை பிடிச்சு வர உத்தரவிடப்பட்டுச்சு. அதை நிறைவேற்ற ரமணன் 10 வீரர்களோட போனான். ரமணன் அமுதனை பார்த்து, நீ எல்லோரையும் ஏமாத்தி பணம் பறிக்கிற, உன்னை கைது செய்ய போறேன்னு சொன்னான். அமுதனும் சிரிச்சுவாரே, ஊரை ஏமாத்துறவ நீதான், முதல்ல உன்னுடைய அநியாய செயல்களுக்கு என்ன பதில்? நீ உடனே இவங்களுடைய வீட்டுக்கு அனுப்பி 5000 வராகன்கள் எடுத்து வந்து என்கிட்ட கொடுக்க சொல்லு, அதுக்கப்புறமா மாதா மாதம் 5000 வராகன்கள் கொடுத்து வர வேண்டும்னு சொன்னான்.
ரமணனும் முடியாதுன்னு சொல்லவே அமுதன் பஞ்சாட்சர மந்திரத்தை ஜெபித்து அவனுடைய கைகால்கள் செயலற்று போகட்டும்னு சொன்னான். மறு நிமிடமே ரமணன் பொத்துன்னு கீழே விழுந்தா. அவனால எழுந்திருக்க முடியல. ரமணன் உடனே வீரர்களை தன்னுடைய வீட்டுக்கு அனுப்பி 5000 வராகன்கள் கொண்டு வர செஞ்சா. ரமணன் அதை அமுதன் கிட்ட கொடுத்ததோ அவன் முன்போலாகி எழுந்து நடந்தா. இதுபோல ரமணனுடைய மேலதிகாரி, துணை மந்திரி, மந்திரின்னு எல்லோருமே அமுதனை பிடிக்க போய் அபராதம் செலுத்த வேண்டியதா ஆயிடுச்சு. அவங்களும் மாதம் குறிப்பிட்ட தொகையை அமுதனுக்கு செலுத்தி வந்தாங்க. இந்த விவரங்கள் எல்லாம் மன்னனுக்கு தெரிய வந்துச்சு. அதனால அமுதனை பார்க்கறதுக்கு அவரே நேரில் போனாரு. அமுதனும் மன்னனை வணங்கினான். அதுக்கப்புறம் அவன் மன்னன் கிட்ட, நீங்க மன்னரா இருக்கிறனால வரி வசூலிக்கிறீங்க, பொக்கிஷம் காலின்னு வரி உயர்த்துறீங்க. ஆனா அது ஏன் காலியாச்சுன்னு யோசிச்சு பார்த்தீங்களா? பொக்கிஷ பணம் அநியாயக்காரர்களிடமும் ஊழல் அதிகாரிகளிடமும் போய் சேர்ந்துருச்சுன்னு சொன்னான். இதை கேட்ட மன்னனும், என்னோட ஆட்சியில் ஊழலா? இல்லவே இல்லைன்னாரு. உடனே அமுதன், அப்படின்னா உங்களுடைய மந்திரிகளும் அதிகாரிகளும் வியாபாரிகளும் எனக்கு பயந்து எதுக்காக பணம் கொடுத்து வராங்கன்னு கேட்டான். அப்போ தான் மன்னனுக்கு ஆட்சியுடைய நிலை என்னன்னே புரிஞ்சுது. உடனே மன்னர் அமுதன் கிட்ட, ஆமாம் நீ சொல்கிறது சரிதான், இப்போ என்னுடைய ஆட்சியில் ஊழல் மலிந்துதான் இருக்குன்னு சொன்னார். அப்போதான் அமுதன் மன்னன் கிட்ட தன்னிடம் உள்ள மோதிரத்தின் சக்தியை பற்றி சொன்னான். மன்னன் அமுதன் கிட்ட அந்த மோதிரத்தை தனக்கு கொடுக்கும்படி வேண்டினாரு. அமுதனோ, நான் கொடுக்க மாட்டேன், இது எனக்கு பிறகு என்னுடைய வம்சத்தவர்கிட்ட இருக்கும், நான் ஊழலை களைஞ்சிட்டேன், இனியாவது ஊழல் நடக்காமல் பார்த்து கொள்வதா எனக்கு வாக்கு கொடுங்கன்னு சொல்லி மன்னன் கிட்ட அந்த வாக்குறுதியை வாங்கிட்டு கிளம்புனான். ஆனால் வழியில் அவன் அந்த மோதிரத்தை ஒரு குளத்தில் வீசி எறிஞ்சிட்டான். வேதாளம் இந்த கதையை விக்ரமாதித்தன் கிட்ட சொல்லி, மன்னா, மக்கள் நலனை கருதும் அமுதன் அந்த மோதிரத்தை மன்னன் கிட்ட ஏன் கொடுக்கல? அந்த மோதிரத்தை வச்சுட்டு அவனே நாட்டுடைய மன்னனா கூட ஆகி இருக்கலாமே. மோதிரம் தன் குடும்பத்தாரிடம் இருக்குன்னு அமுதன் சொல்லிட்டு அதை எதுக்காக குளத்துல விட்டெறிந்தா? இந்த கேள்விகளுக்கெல்லாம் சரியான பதில்கள் தெரிந்திருந்தும் நீ கூறாவிட்டால் உன்னுடைய தலை சுக்கு நூறாக வெடித்து விடும்னு சொல்லிச்சு. இதை கேட்ட விக்ரமாதித்தன் வேதாளத்துக்கிட்ட, அமுதன் மக்களுக்கு நன்மை புரிய வேண்டுங்கிற நோக்கத்துல தான் தலைநகருக்கு வந்தானே ஒழிய மன்னனாக வேண்டுங்கிற நோக்கத்துல இல்லை. மன்னன் மந்திர பலத்தால் ஆட்சி புரியாம முறையாக ஆட்சி புரிய வேண்டுங்கிறதுக்காகவே அமுதன் அந்த மோதிரத்தை மன்னன் கிட்ட கொடுக்கல. தனக்கு அப்புறமா தன்னுடைய குடும்பத்துல வருவோரும் தன்னை மாதிரியே நேர்மையா இருப்பாங்களான்னு நினைச்சே எதுக்கு விஷ பரீட்சைன்னு எண்ணி அமுதன் மோதிரத்தை குளத்துல விட்டெறிஞ்சா. அவன் அப்படி செஞ்சதும் சரியேன்னு சொன்னான். விக்ரமாதித்தனோட இந்த சரியான பதிலால அவனுடைய மௌனம் கலைஞ்சுது. அவன் சுமந்து வந்த வேதாளம் உயர கிளம்பி போய் மறுபடியும் முருங்கை மரத்துல ஏறிடுச்சு. தன்னோட முயற்சியில சற்றும் மனம் தளராத விக்ரமாதித்தன் மறுபடியும் முருங்கை மரத்து மேல ஏறி அதுல தொங்கிட்டு இருந்த வேதாளத்தை பிடிச்சு கீழே இறக்கி மீண்டும் நடக்க துவங்கினான்.